Hi everyone, welcome to GNSK World. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பண்ணி காட்டலாம்னு இருக்கேன். இது ஆக்சுவலா என்னோட கிராண்ட்மாவோட ரெசிபி. அதை உங்களுக்கு நான் ரொம்ப ஈஸியா வித்தின் 10 மினிட்ஸ்ல எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். உளுத்தங்களி தான் நான் இன்னைக்கு பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோவுல போலாம். உளுத்தங்களிக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான திங்ஸ் தான் தேவைப்படுது. நான் இப்போ வச்சுருக்க மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பால்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வரும். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப்பு தண்ணி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், சிறிதளவு ஏலக்காய் தூள், 10 முந்திரி, 10 பாதாம், ஒரு சிட்டிகை சால்ட்டு, 4 ஏலக்காய், 1 கப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு, 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 கப்பு வெல்லம். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உளுத்தங்களியை எல்லாருமே சாப்பிடலாம். ஆனால் எதனால பாட்டிங்கெல்லாம் எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பீரியட் டைம்ல வர அந்த கிராம்ப் பெயின்ல இருந்து ரிலீஃபா இருக்கும்ன்றதுனால தான் கம்பல் பண்ணி அந்த டைம்ல இதை சாப்பிட சொன்னாங்க. இந்த உளுத்தங்களியை சாப்பிட்றதுனால போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறது மட்டும் இல்லாம பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். அதனால கேர்ள் பேபிக்கு அந்த பீரியட் டைம்ல அவங்க கொஞ்சம் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கேஸை மீடியம் சிம்மில் வச்சு நம்ம இப்போ இந்த உளுத்தம் பருப்பை வறுக்க போகிறோம். ஏன் நான் ரொம்ப குறிப்பாக மீடியம் சிம்முன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஐ ஃப்ளேமில் வச்சு உளுத்தம் பருப்பை வறுக்க ஆரம்பித்தோன்னா உடனே தீய ஆரம்பிச்சிரும். அப்போ அந்த உளுத்தம் பருப்பு சரியாகவே வறுபடாது. அதனால் மீடியம் சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். இப்போ நீங்கள் வறுத்துட்டே இருக்கும் போது அதில் ஒரு ஆயிலி தன்மை வரும். அப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ளஸ் ஒரு நல்ல உளுத்தம் பருப்பு ஸ்மெல்லும் வரும். அப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போது அதே பேனில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி ப்ரௌன் கலராக ஆகலாம் தேவையில்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் சூடாச்சுனாலே போதும். அதே மெத்தட்லேயே பாதாமையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பை ஃபஸ்ட்டு மிக்சரில் போட்டு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா முந்திரியும் பாதாமையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை பேனில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக சூடு ஏறுற மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரொம்ப நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வாட்டரோட ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா கட்டி முட்டியுமா ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த உளுத்தங்களி சாப்பிடவே பிடிக்காது. டோட்டலாக பேஸ்ட் மாதிரி லைக் அல்வா மாதிரி வந்தால் தான் அது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த டைமில் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வருது இல்லைங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாகவே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையுமே மிக்ஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா உளுத்தம் பருப்பு வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அதனால் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும் அந்த உளுத்தம் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். அது நம்ம பண்ணும் போது கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணுவீங்க. அது மாதிரி ஆகும் போது நம்ம வச்சுருக்க மீதி இருக்க பொருள்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறோம். வெல்லம் எவ்வளோனா 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திங்கன்னா 1/2 கப்பு வெல்லத்தை சேருங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட தன்மை கரெக்டாக சேரும். ஸோ வெல்லத்தை ஆட் பண்ணி வெல்லமும் நல்லா மெல்ட் ஆகணும். ரொம்ப கல் மாதிரி இருக்க வெல்லத்தை போடாதீங்க, அது மிக்ஸ் ஆகாது. அது தனியாக இங்கே அங்கே நிற்கும். அதனால் தயவு செய்து பவுட்ரு வெல்லம் இல்லைன்னா அந்த வெல்லத்தை கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. சிறிது அளவு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க. இதே ஒரு சிட்டிகை உப்பு தான், ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்காதீங்க. ஏன்னா வெல்லத்திலே ஏற்கனவே உப்பு இருக்கும். வெல்லம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய்.
இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது தனியாக எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் மேலே வர தன்மை வரும். அது வரையும் அந்த பேஸ்ட்டோட அந்த எண்ணெயும் நெய்யும் உள்ளே கலக்கிற அளவுக்கு ஸ்லோலியே ஃபுல்லாகவே மீடியம் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒன்லி அது கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். அந்த டைமில் வரும்போது நம்ம இறக்கிடலாம். அது வரையும் அந்த நல்ல எல்லா பொருளும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இல்லைன்னா தனித்தனியாக முக்கியமாக நல்லெண்ணெயோட ஸ்மெல் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால் அது நல்லா உள்ளே போய் ஊறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவு பதத்துக்கு மோஸ்ட்லி அல்வா பதத்துக்கு வரும்போது நம்ம இறக்கிடலாம். இதை விட ரொம்ப அதிகமாக வச்சோன்னா கமரக்கட்டு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் இந்த பதம் வரும்போது கண்டிப்பாக இறக்கி ஆற வச்சுருங்க. நான் எப்போவுமே தேங்காய் துருவல் சேர்ப்பேன். ஏன்னா நான் ஒரு 2-3 நாளைக்கு தேவையான பால்ஸ் மட்டும்தான் மேக் பண்ணுவேன். அப்போ தேங்காய் துருவல் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த வீடியோவில் நான் தேங்காய் துருவல் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அது அல்வா மாதிரி ஸ்பூன்லேயும் எடுத்து சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி பால் மாதிரி மேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸ்பூனில் கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதியை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனலி உளுத்தம்பருப்பு களி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ ஸ்பூனில் நீங்கள் எடுத்துனா கூட ஒட்டாது. ஸோ இது மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை ரவுண்டும் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். செம்ம டேஸ்டாக சூப்பராக இருக்குது. இந்த உளுத்தங்களியை அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 தடவையாவது கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது வீக்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வைக்காதீங்க. If you like these type of video, do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.